ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிறந்த நாளையொட்டி தமக்கென பிரார்த்தனை செய்யாமல் தமிழக மக்களுக்காக பிரார்த்திக்குமாறு கழகத்தினருக்கு சின்னம்மா வேண்டுகோள். ஏழை மக்களுக்கு முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் கழக தொண்டருடனான தொலைபேசி உரையாடலில் அறிவுறுத்தல். திருச்சியில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 2 பேருக்கு கொரோனா தொற்று. மாணவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை தனிமைப்படுத்த அறிவுறுத்தல். கரூரில் இடுகாட்டு பாதை ஆக்கிரமிப்பு விவகாரம். போராட்டத்தின் போதே ஒருவர் உயிரிழந்ததால் திடீர் பதற்றம். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குபவர்களை உற்சாகப்படுத்த காவல்துறை சார்பில் நடவடிக்கை. காவல்துறை கூடுதல் டிஜிபி தகவல். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4.5 லட்சத்தை தாண்டியது. மொத்த பாதிப்பு 3,22 லட்சத்தை கடந்ததாக மத்திய அரசு தகவல். கொரோனா 2வது அலையை போன்று 3வது அலை மோசமாக இருக்காது என டெல்லி எய்ம்ஸ் இயக்குநர் தகவல். மரணத்தில் இருந்து தடுப்பூசி காப்பாற்றும் எனவும் கருத்து. ராகுல் காந்தியின் ட்விட்டர் பக்கத்தில் நேற்று முழுவதும் ஒரு பதிவு கூட வெளியாகவில்லை. முடக்கம் நீடிக்கிறதா என ஐயம். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 3வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை. கும்பகோணத்தில் பாஜக பிரமுகர்களான ஹெலிகாப்டர் சகோதரர்கள் மீது மேலும் பலர் பண மோசடி புகார். முதலீட்டு பணத்தை காவல்துறை மீட்டு தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தல். காபூல் விமான நிலையம் மூடப்பட்டதால் ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதில் சிக்கல். காபூல் செல்ல இருந்த ஏர் இந்தியா விமானம் ரத்து. விரிவான செய்திகள். தமது பிறந்த நாளை ஏழை மக்களுக்கு உதவி செய்து அந்தந்த பகுதியிலேயே நடத்தினால் தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்றும், தனக்காக மட்டுமல்லாமல் தமிழக மக்களுக்காகவும் ஆலயங்களில் பிரார்த்தனை செய்யுமாறும் தொலைபேசியில் உரையாடிய தொண்டரிடம் தியாக தலைவி சின்னம்மா தெரிவித்துள்ளார். தியாக தலைவி சின்னம்மா தூத்துக்குடியைச் சேர்ந்த கழக தொண்டர் திரு ரூபம் வேலவனுடன் தொலைபேசியில் உரையாடினார். கொரோனா கட்டுப்பாடுகளை நாம் மதித்து நடக்க வேண்டும் என்றும், அதன் மூலம் கொரோனா தொற்று குறைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். நல்லா இருக்கேன் வேலவன், நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்படியா? சரி சரி. இல்ல, லாக்டவுன் டைமா இருக்கு, அதனால நீங்கெல்லாம் உங்களுக்கு நீங்க வசிக்கிற இடங்கள்லயே நீங்க பூஜை பண்ணுங்க. அது எனக்காக தனியா வேண்டி பண்ண வேணாம், தமிழக மக்களுக்காகவும் சேர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை ஏழைங்களுக்கு செய்யுங்கப்பா. அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். கொடுங்க கொடுங்க, செய்யுங்க, நல்லதுதான். சரிங்க 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 சரிங்க, நல்லபடியா செய்யுங்க. ஆமாங்க ஆமாங்க, பார்த்தேன். சரி, அதாவது தொண்டர்கள் தான் எனக்கு துணையா அம்மா விட்டுட்டு போயிருக்காங்க. நிச்சயமா நல்லா நடக்கும். ஆமாங்க ஆமாம், அதனால தான் நான் இப்போ அம்மாவோட இருந்து செஞ்சுருக்கேன்.
அதனால தான் நான் வந்து அது எனக்கு மனசு வரலை. அதனால தான் நீங்கள் எல்லாம் வந்து ஆசைப்படுறவங்க நீங்கள் உங்கள் பகுதியிலே செய்யுங்க. அது ஒரு ஏழைங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, அதுதான் எனக்கு விருப்பம் அப்படிங்கிறத சொல்லணும் தான். ஆமாம் ஆமாம், இங்கே வந்து லாக்டவுனை நம்ம மதிக்கணும். அதனால கொரோனா வந்து குறையணும், எல்லாருடைய வாழ்க்கையும் நல்ல நிலைக்கு வரணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதனால அவங்கவுங்க பகுதியிலேயே இருந்து எனக்கு செஞ்சாவே அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நிச்சயமா நிச்சயமா, வாங்க வாங்க வாங்க. சரி சரி, கட்டாயம் நான் பார்க்குறேன். நிச்சயம் நிச்சயம். சரிங்க சரி. இல்லை இல்லை இல்லை, சரி சரி சரி. அப்படியா? சரி 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 சரி, சரிங்க சரி சரி சரி. அது தொண்டர்களோட விருப்பம் இது, அதனால அது சந்தோஷம் தான். சரிங்க சரி. சரிப்பா, நன்றி நன்றி. வீட்டில் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. சரி சரி, சரிங்க சார், சொல்லிடுங்க சொல்லிடுங்க. நன்றி நன்றி. சரி சார், நன்றி தேங்க்யூ. தியாக தலைவி சின்னம்மாவின் பிறந்த நாளையொட்டி சென்னையின் பல்வேறு இடங்களில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்த கழகத்தினர் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். தியாக தலைவி சின்னம்மா பிறந்த நாளையொட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்து சென்னையில் தியாகராய நகர், ராயப்பேட்டை, அடையாறு உள்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. நாளை நமதே, தமிழகத்தின் எதிர்பார்ப்பே, அஇஅதிமுகவை சின்னம்மா தலைமையேற்று வழிநடத்தினால் மட்டுமே வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் எம்பி தேர்தலில் அதிமுக வெற்றி பெற முடியும் போன்ற வாசகங்கள் சுவரொட்டியில் இடம்பெற்றுள்ளன. தியாக தலைவி சின்னம்மாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திட்டமிட்டு அதற்கான பணிகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர், உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4.5 லட்சத்தை தாண்டியதாகவும் மொத்த பாதிப்பு 3,22 லட்சத்தை கடந்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 32,937 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 3,22,25,513 உயர்ந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 417 பேர் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும், இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 4,31,642 உயர்ந்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியிருக்கிறது. 3,81,947 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும், இதுவரை 3,14,11,924 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும், நேற்று ஒரே நாளில் 35,909 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 56,81,00,000 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை கூறியிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற காபூல் விமான நிலையத்தில் மக்கள் கூட்டம் குவிந்ததால் கூட்டத்தை கலைக்க அங்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. காபூல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றினாலும் காபூல் சர்வதேச விமான நிலையத்தை நெருங்கக்கூடாது என்று தாலிபான்களை அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது. மேலும் ஆப்கானில் உள்ள அமெரிக்கர்களை தாயகம் அழைத்து வர கூடுதல் படைகளையும் ஜோ பைடன் அரசு காபூல் அனுப்பியுள்ளது. இதேபோல பிரிட்டன், ஜெர்மனி போன்ற நேட்டோ நாடுகளும் தங்களது குடிமக்களை அழைத்து வர போர் விமானங்களை அனுப்பியுள்ளன. இதையடுத்து காபூலில் உள்ள வெளிநாட்டவர்கள் தங்களை பத்திரமாக தாயகம் அழைத்துச் செல்ல விமானங்களை எதிர்பார்த்து விமான நிலையத்தில் காத்திருக்கின்றனர்.
அதே நேரம் உள்நாட்டு மக்களும் ஆப்கானில் இருந்து வெளியேற விமான நிலையத்தில் குவிந்தனர். இதனால் காபூல் சர்வதேச விமான நிலையத்தில் ரயில் நிலையம், பேருந்து நிலையத்தில் கூடுவது போல் கூட்டம் அலைமோதியது. و شما میبینید که الان این فیلای پراکنده دروازه هم باز شده، مردم میخوایم برن. இதனிடையே காபூல் விமான நிலையத்தில் மக்கள் கூட்டத்தை கலைக்க துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதில் 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதையடுத்து காபூல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. காபூல் விமான நிலையம் மூடப்பட்டதால் ஆப்கானில் இருந்து இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காபூல் செல்ல இருந்த ஏர் இந்தியா விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து அந்நாட்டில் வசித்து வரும் இந்தியர்களை பத்திரமாக தாயகம் அழைத்து வர மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஆப்கான் தலைநகர் காபூலுக்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் முதல்கட்டமாக 129 இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் ஆப்கானில் மீதமுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வர இன்று பிற்பகல் 12:30 மணிக்கு ஏர் இந்தியா விமானம் காபூல் செல்ல இருந்த நிலையில் அது ரத்து செய்யப்பட்டது. காபூல் விமான நிலையம் மூடப்பட்டதால் ஏர் இந்தியா விமானம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிற நாடுகளுடனான விமான போக்குவரத்திற்கு ஆப்கான் வான்வழியை ஏர் இந்தியா தவிர்த்திருக்கிறது. இதனிடையே ஆப்கானில் சிக்கியுள்ள 200 சீக்கியர்களை பத்திரமாக இந்தியா அழைத்து வர வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு பஞ்சாப் முதலமைச்சர் திரு அமரிந்தர் சிங் கோரிக்கை வைத்துள்ளார். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குபவர்களை உற்சாகப்படுத்த தமிழக காவல்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூடுதல் டிஜிபி ஜெயந்த் முரளி தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் நடைபெற்ற 68வது அனைத்திந்திய காவலர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகத்தின் சார்பில் பங்கேற்று விருதுகளை பெற்ற காவல்துறையைச் சேர்ந்த வீரர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆயுதப்படை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், பளுதூக்குதல் என பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு காசோலை மற்றும் சான்றிதழ்களை கூடுதல் டிஜிபி ஜெயந்த் முரளி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு தமிழக காவல்துறை சார்பில் சிறப்பான விதத்தில் ஊக்குவித்து சிறப்பிக்க சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இப்போ எல்லாருக்கும் விளையாடுறவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நான் சொன்னது போல் நாங்கள் ரெகுலராக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கோச் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அருமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. அது தவிர மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்பாடு பண்ணுறதுக்கு நாங்கள் சில ப்ரப்போசல் எல்லாம் அரசுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அந்த ப்ரப்போசல் விரைவில் அது நிறைவேற்படும். ஸோ அதோட நம்ம ஃபெசிலிட்டிஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். புதுச்சேரியில் சட்டப்பூர்வ பரிமாற்ற தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த தினத்தை சட்டப்பூர்வ பரிமாற்ற தினமாக புதுச்சேரி அரசு கொண்டாடுகிறது. ஆண்டுதோறும் கீழூர் கிராமத்தில் இதுகுறித்து கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதன்படி நடைபெற்ற சட்டப்பூர்வ பரிமாற்ற தின நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி திரு ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தினார்.
சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தியாகிகள் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிரெஞ்சு காலனிகளில் புதுச்சேரி மட்டும்தான் இந்தியாவோடு இணைக்கப்பட்டன. இது உலக வரலாற்று பெருமை. கடந்த 4 ஆண்டுகாலமாக இந்த ஆகஸ்ட் 16 சிறப்பிக்கப்பட்டு வருகிறது. நவம்பர் 1 முதல்வர் ஏற்ற வேண்டும், ஆகஸ்ட் 16 கவர்னர் ஏற்ற வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. எனவே இன்றைக்கு முதல்வர் ஊரில் இருக்கின்றார்கள், கவர்னரும் இருக்கின்றார்கள். இந்த மண்ணின் மைந்தர்களுடைய விழாவை புறக்கணித்து விட்டார்கள். இது தியாகிகளுக்கும் தியாக மரபுகளுக்கும் வேதனையை அளிக்கின்றது. இனி வரும் காலங்களில் இதை அரசு மாற்றிக்கொண்டு ஒரு கொடியை சிஎம்மும் ஒரு கொடியை கவர்னரும் ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். பிரெஞ்சு அரசாங்கமானது நமக்கு பூரண சுதந்திரம் வழங்கப்பட்டாலும் கூட 1962ஆம் நாள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சட்டப்பூர்வமான சட்ட பரிமாற்ற நாளாக அன்றைய தினத்திலிருந்து தான் நம்ம முழுமையான சுதந்திரம் கிடைக்கப்பெற்றோம். அந்த நாளை சிறப்பாக கொண்டாட புதுச்சேரி மாநில அரசு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் நெட்டப்பாக்கத்திலே சுதந்திரம் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாளரும் கூட அதை முதலாக அங்கேருந்து வந்து கொடியேற்றிய இடம் இந்த கீழூர் பகுதியாகும். அந்த கீழூர் பகுதியிலே இன்றைக்கு அந்த சட்ட பரிமாற்ற நாளை புதுச்சேரி அரசாங்கமான சிறப்பான முறையை கொண்டாடி கொண்டு வருகிறது. கரூர் அருகே செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் பணியாற்றும் ஆசிரியர்கள் கொரோனா ஊரடங்கால் வீடுகளிலேயே முடங்கி கிடக்கும் மாணவர்களுக்கு கல்வி போதிக்க அவர்களின் வீடுகளுக்கே சென்று பாடம் நடத்தும் முயற்சி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. கரூர் அருகே உள்ள புலியூரில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளியான ராணி மெய்யம்மை பள்ளியில் 900 மாணவர்கள் படித்து வருகின்றனர். அவர்களுக்கு கல்வி போதிக்க 30 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். கொரோனா தொற்றால் பள்ளிகள் திறக்கப்படாததால் ஆன்லைனில் வகுப்புகளை நடத்தி வரும் ஆசிரியர்கள் மாணவர்களின் அறிவியல் சார்ந்த படைப்புகளையும் ஊக்கப்படுத்தி வருகின்றனர். இதனால் உத்வேகத்துடன் பயிலும் மாணவர்கள் தங்கள் வீடுகளில் இருக்கும் தேவையில்லாத பொருட்களில் கலைநயமிக்க பல்வேறு பொருட்களை உருவாக்கி பள்ளிக்கு அனுப்பி வைக்கின்றனர். மேலும் யோகா, அறிவியல் ஆராய்ச்சி உள்ளிட்டவைகளிலும் ஈடுபாடு காட்டி வருகின்றனர். மாணவர்களை கண்காணிக்க அமைக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் குழு 10 நாட்களுக்கு ஒருமுறை மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் சந்தேகங்களை தீர்த்து வைத்து பாடம் கற்றுத் தருகின்றனர். கொரோனா அச்சுறுத்தலால் பள்ளிகள் திறக்கப்படாவிட்டாலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தொடர்ந்து கல்வி போதிப்போம் என்றும் ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். ஆசிரியர்கள் கொடுக்கும் ஊக்கத்தால் கல்வியில் மட்டுமல்லாமல் தனித்திறனையும் வளர்த்துக் கொள்ள முடிவதாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். கடந்த ஓராண்டுக்கு மேலாக வாட்ஸ்அப் மூலமாக மாணவர்களுக்கு பாடங்கள் கற்றுத்தரப்படுகின்றன. அந்த பாடங்கள் அல்லாமல், அதாவது கல்விசாரா இணை செயல்பாடுகளான ஓவியம், கிராஃப்ட் ஒர்க், யோகா, தியானம், அதே மாதிரி சின்ன சின்ன எளிய அறிவியல் பரிசோதனைகள் இவைகளும் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்பட்டு குழந்தைகளுக்கு அந்த வீடியோக்கள் சென்றடைகின்றன. இதன் மூலமாக குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய படிப்புடன் சேர்ந்த அந்த தனித்துவமான திறமை வளர்க்கப்பட்டு வருகிறது. இதனால் அவங்க செல்ஃபோனில் விளையாடக்கூடிய அந்த கேம்கள்லேருந்து, விபரீத விளையாட்டுகள்லேருந்து அவங்கள திசை திருப்பி இருக்கிறோம். இது எங்களுக்கு 100% வெற்றியை கொடுத்துருக்குது. இந்த கொரோனா காலத்தில் ஆசிரியர் வீடு தேடி நமக்கு பாடத்தை கற்றுத்தராங்க. டவுட்னா இருந்தால் அதுக்கு மேலேயும் அதை பாடத்தை தவிர மற்றபடி யோகா, கைவினை பொருட்கள் இந்த மாதிரி போட்டிகள்லாம் வைக்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு வாரம் ஒருக்க ஃபீட்பேக் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் எல்லாத்துக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்கறதுக்கு அச்சமாக இருந்தாலும் வீட்டுக்கு வரனால நாங்கள் தைரியமாக கேட்டுக்கிறோம். வரக்கூடிய காலகட்டங்களில் 3ஆம் அலை, 4ஆம் அலை இந்த காலகட்டங்களாக இருந்தாலும் சரி, எங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக நடக்கக்கூடிய கல்வியானது பார்த்தோம்னா தொடர்ந்து மாணவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும், அதே போல் பள்ளியின் மூலியமாக யோகா, அதே போல் கிராஃப்ட் ஒர்க் இந்த மாதிரியான செயல்பாடுகளை பார்த்தோம்னா மாணவர்களிடத்திலிருந்து வாட்ஸ்அப் மூலியமாக கொண்டு செல்லப்பட்டு மாணவர்கள் எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களுக்கும் செல்லாமல் பார்த்தோம்னா தடுப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருப்பதாக பார்த்தோம்னா இந்த வாட்ஸ்அப் கல்வியானது மிக பயனுள்ளதாக இருப்பதாக கூறிக்கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் பல மாதங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் தொடங்கின. மருத்துவ மாணவர்கள் அனைவரும் 48 மணி நேரத்திற்கு முன்னதாக RT-PCR சோதனைக்கான சான்றிதழ் அல்லது 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழை கல்லூரிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டு முதல் பள்ளிகள், கல்லூரிகள் அனைத்தும் மூடப்பட்டன.
கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்த நிலையில் ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டன. அதன்படி கலை அறிவியல் கல்லூரிகளில் ஆன்லைன் வகுப்புகளுக்கு சமீபத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல மாதங்களுக்கு பிறகு மருத்துவக் கல்லூரிகள் இன்று திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் தொடங்கின. 25 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 15 பல் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் என்று மொத்தம் 60 கல்லூரிகள் திறக்கப்பட்டு 2, 3, 4ஆம் ஆண்டுகளுக்கான நேரடி வகுப்புகள் தொடங்கியிருக்கிறது. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இன்று வருகை தந்த மாணவர்கள் தடுப்பூசி மற்றும் கொரோனா பரிசோதனைக்கான சான்றிதழ்களை கல்லூரி நிர்வாகத்திடம் சமர்ப்பித்த பின்னரே வகுப்புகளுக்கு அனுமதிக்கப்பட்டனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு கல்லூரிக்கு வந்த மருத்துவ மாணவர்கள் வகுப்புகள் தொடங்கியது உற்சாகம் அளிப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலோட விதிமுறைகளின்படியும் நமது மருத்துவக் கல்வி இயக்ககத்தின் வழிகாட்டுதலின்படியும் அவர்கள் இன்று அனுமதிக்கப்படுகிறார்கள். அதுக்கு நாங்கள் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்துருக்கோம். முதல்ல ஃபஸ்ட்டே சர்க்குலர் அனுப்பிச்சிட்டோம் லாஸ்ட் வீக்கே. அவங்களுக்கு 48 hours பிஃபோர் வந்து RT-PCR அவங்க வீட்டுக்கு கிட்டக்க இருக்க ஒரு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டியில் பண்ணி அந்த ரிப்போர்ட்டும், அப்புறம் அவங்க வேக்சினேஷன் இந்த 5 மாத காலத்தில் நிறைய பேர் இங்கே எடுக்காதவர்கள்லாம் எடுத்திருப்பார்கள். அந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இது ரெண்டும் எடுத்துகிட்டு வரணும்னு அறிவுறுத்தியிருக்கோம். அப்படி வரவங்கள இங்கே வந்து ஸ்பெஷல் டெஸ்க் நாங்கள் ஹெல்ப் டெஸ்க் போட்டு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்கள வந்து அவங்கவுங்க ஹாஸ்டல் ரூமுக்கோ இல்லை கிளாஸ் ரூமுக்கோ அனுப்புகிறோம். சோஷியல் டிஸ்டன்சிங்காக இருக்கட்டும், சானிடைசர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ளோருக்குமே வந்துட்டு சானிடைசிங் மிஷின்ஸ் வச்சுருக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே அலோவ் பண்ணும்போது RT-PCR டெஸ்ட் எடுத்துருக்கணும். 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி RT-PCR டெஸ்ட் எடுத்து அது நெகட்டிவ்னு இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், கோவேக்சினோ கோவிஷீல்டோ எந்த 2 வேக்சினுமே போட்டிருந்தாலுமே அதுக்கான சர்டிஃபிகேட் சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கும் போதுமே கிளாஸ்லேயுமே சோஷியல் டிஸ்டன்சிங் வச்சு கம்மி நம்பர் ஆஃப் பீப்புள் ஆக்குபை பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. மீதி கிளாஸஸை வந்து ஆன்லைனில் நடத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலையுமே இருக்காங்க. 6 monthsக்கு அப்புறம் காலேஜ் இப்போ தான் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸ் இவ்வளோ நாள் நடத்திட்டு இருந்தாங்க. சேஃப் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஹேண்ட் வாஷிங், சேஃப் டிஸ்டன்சிங் அண்ட் மாஸ்க் யூசேஜ், சானிடைசர் பூத்ஸ் செட் பண்ணியிருக்காங்க காலேஜில் அட் வேரியஸ் பிளேசஸ். ஸோ வி ஃபீல் வெரி சேஃப் இன் காலேஜ். RT-PCR டெஸ்ட் நெகட்டிவ் அண்ட் 2 டோஸ் ஆஃப் ஈதர் வேக்சின், ஈதர் கோவிஷீல்டு இல்லை கோவேக்சின் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வேக்சின்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நெகட்டிவ் ரிசல்ட் RT-PCR இருந்தால் வந்து காலேஜ்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இந்த சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் இன் பிளேஸ் இருக்கிறதுனால வி ஃபீல் சேஃப் இன் காலேஜ். திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வருகை தந்த மாணவர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் பரிசோதிக்கப்பட்ட பிறகு அனுமதிக்கப்பட்டனர். வகுப்பறையில் மருத்துவ மாணவர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் அமர்ந்து பாடங்களை படித்தனர். இன்று வருகை தந்த மாணவர்களில் 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அவர்களது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த மாணவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மருத்துவக் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் அர்ஷியா பேகம் தெரிவித்துள்ளார். As per the government rules, எல்லா மெடிக்கல் காலேஜஸ், பேராமெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண சொல்லி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. எங்கள் 4 பேட்ச் பசங்க வந்து 150 per பேட்ச், டோட்டலி 600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்காங்க. ஏற்கனவே ஃப்ரைடேலேருந்தே வந்து அவங்களெல்லாம் அங்கே வர சொல்லியிருக்கோம். வந்து ஹாஸ்டலில் வந்து எல்லாமே ஸ்டே பண்ணி எல்லாருக்கும் ஒரு ஸ்வாப் எடுத்து நெகட்டிவ் வந்தப்பறம் தான் RT-PCR டெஸ்ட் வந்து நெகட்டிவ் ஆன பின்பாடு தான் எல்லோரையும் வந்து இப்போ கிளாஸ்க்கு இப்போ அட்டன் பண்ணுறாங்க பசங்க. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணதில் ஒரு 2 பசங்க வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டான ப்ரிகாஷன்ஸ் எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டிருக்கோம், ஐசோலேட் பண்ணியிருக்கோம். அவங்க கூட இருந்த ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கோம்.